டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்குது, தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி பத்தி பேச போறோம். கன்னிராசி கடந்த காலமாவே ஒரு கடன் பிரச்சனை, ஒரு தொந்தரவுகள் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரி மாற்றங்கள் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது சனிப்பெயர்ச்சியில பாதிக்கப்பட்ட ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று. இப்ப விடிவு காலம் லைட்டா வரப்போகிற வெளிச்சம் லைட்டா தெரியற ராசி ஒன்று. சார் கண்டகச்சனி இருக்குமே, கண்டகச்சனியோட ஆல்ரெடி பட்ட சனி பகவான் பொதுவாக 6ஆம் இடத்துல சனி வரும்போது நோய் நொடியில் பல, ரோக சத்துரில் பலதாச்சு. அதுல கடன் தொந்தரவு, கடனால் தன் சொத்தை இழந்தவர்கள், கடனால் தன் நகை இழந்தவர்கள், நகை இழந்தவங்க படாதோடு வர்றாங்க. இப்ப நகை ரேட்டு என்ன கூடி இருக்கு, ஆனா வித்தது கம்மியான ரேட்ல வித்திருப்பாங்க. இது சொத்து சுகம் வாங்குறதுக்காக கொஞ்சம் ஹெவி ரிஸ்க் எடுத்து பண்றது. இதுல தொழில் துறையில் தாங்க 10ல் குரு பதவி நாசம் மாதிரி, பதவி மாறுங்கிற மாதிரி 10ல் குரு மாத்திருச்சு. இவ்வளவு தொந்தரவுகளையும் தன்னை தற்காத்து மீண்டு வருது இந்த ராசி. பீனிக்ஸ் பறவை போல முடியும், ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒரு நம்பிக்கையோட வர ராசி இந்த ராசிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு 7ல் சனி பகவான் வரார். 5, 6 குறி 7ல் ஃபர்ஸ்ட் நல்ல நம்பினா உதவிக்கரம் கிட்டி தன்னை தூக்கி விட ஒருத்தர் வரார். அப்ப இவங்களை யாரோ ஒருத்தங்க காப்பாத்தி மேல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கடனில் இருந்து மீண்டு வரார். கடன்ல இருந்து மீண்டு வராங்க, நோய் நொடியிலிருந்து மீண்டு வராங்க. யாருக்கு ஆணோ பெண்ணோ எந்த கன்னிராசி கேட்டாலும் அப்டமன் பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பெண்கள்ல தான் யூட்ரஸ் சொல்லுவாங்க, வயிறு சொல்லுவாங்க. ஜென்ஸ்னா குடல் தொந்தரவு, கிட்னி ஸ்டோன். இது சொல்லாத கன்னிராசி இல்லை. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி வயிறு தொந்தரவு, அதுல இருந்து என்ன அப்படின்னு பிடிபட்டு அந்த நோய் நொடியிலிருந்து மீண்டு வராங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறாதது கன்னிராசி. சார் நான் 100 ரூபாய்க்கு உழைக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்கிறது 50 ரூபா தான் சார். மீதி 50 ரூபா கிடைக்கிறாம கூட பரவாயில்ல, மரியாதை கம்மியா இருக்குது. டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த ராசியை. அப்ப மீண்டு வர செல்ஃப் ரெஸ்பெக்ட் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை வருது. சனி பார்த்தா 7ல் வந்துருச்சு, தப்புன்னு சொல்ல வேண்டிய. சனி சமநிலைப்படுத்துறார். இந்த ராசிக்கு முதல்ல சொத்து சுகம் வாங்க ஒரு வாய்ப்பு வருது. அப்ப அது செகண்ட் ஹேண்டா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்க்கணும். அகலக்கால் வைக்காம லைட்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சிடும். வேலையில ஒரு மாறுதல் இருக்கு, அந்த மாறுதல் ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும். இந்த ராசி தன்னை புதுப்பிக்க வேண்டியது அப்படின்னா, சார் புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகணும், புதுசா படிக்கணும், புது டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ராசி போக போக தான் ஷைன் பண்ணணும். இதை பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு வருது, வெளி மாநில வாய்ப்பு வருது, தொலைதூரம் வாய்ப்பு வந்தால் தைரியமா போயிட்டு வரலாம். இந்த ராசிக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவேன், இன்னும் ஜெயிக்கணும், சமையல் நீங்களே பழகிக்கங்கன்றவேன். ஏன்னா சமையல் ஆணோ பெண்ணோ இவங்களே செய்து பழகலாம், இன்னும் நல்லா இருக்கும். அப்ப இந்த ராசி இந்த நேரத்துல சொத்து சுகங்கள் இது எல்லாமே ஒன்னொன்னா மீண்டு வருது. சார் பிசினஸ் மட்டும் இந்த ராசி ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்புறம் ஜூனுக்கு மேல பிசினஸ்ல படிப்படியா மேல வந்துடும். பண விருத்தி, தன விருத்தி வந்துடும். சுப தகவல்கள் வருகிறது.
இவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைகளால் முன்னேற்றம், குலதெய்வ முன்னேற்றங்கள், காதல் என்ற ஒரு விஷயம் திடீர்னு வந்து முளைச்சு நிற்கும். அது வேணுமா வேண்டாமா சொல்லலாமான்னு ஒரு குழப்பம் வருது. அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும். அப்போ இவங்களுக்கு பலாபலன்கள் என்னன்னா, கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செய்தால் நிச்சயமா ஜெயிச்சு. இப்போ உங்க புது விஷயங்கள் செய்யலாம்னு சொன்னீங்க. இப்போ அப்போ பழைய வீடு வாங்கணும்னு சில பேருக்கு ஆசை இருந்திருக்கும், இல்ல புது கார் வாங்காம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பண்ணலாமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப சனி பகவான் நாளை வெற்றி பார்த்தோன்னா, புது வீடு வாங்குறது போல ஆல்ரெடி கட்டின வீடு, ஒரு கட்டிய வீடு வாங்கி திருத்தம் பண்ணி வாங்கலாம். புது வண்டி வாங்கினா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம். இல்ல புது வண்டி தான் வாங்கணும்னா எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கலாம். அது இவி வெஹிக்கிளா வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். பேட்டரி சம்பந்தப்பட்ட இவி வெஹிக்கிள் வாங்கலாம். அப்ப வாங்குகின்ற கிழமைகள் பயன்படுத்திக்கலாம். சனி நட்சத்திரத்துல வாங்கலாம், சனி ஓரையோ இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கலர் லைட்டா பிளாக்கா ப்ளூவோ, ஏன்னா இந்த ராசிக்கு தத்துவத்துல வந்தாச்சு. அப்ப இந்த அம்சத்துல பார்க்கும்போது இந்த ராசி ஜெயிச்சு கொண்டே வருது. ஏன் இவ்வளவு பலன் சொல்றோம்னா, இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறது சனி. தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தன் குடும்பம் வளர்க்கணும்னா சனி இல்லாம இது பண்ண முடியாது. உச்சம் பெற ராசி ஆகுது. இப்ப சனி 7ல இருக்கார் இல்லையா, அங்க உச்சம் வரும்போது சுக்கிரன். அப்ப இந்த ராசி நிச்சயமாக மீண்டு வந்துடும். பழைய விஷயத்தை விட்டுருங்க, வாழ்க்கையில சிறப்பு விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். ஓகே சார், அவங்க எந்த மாதிரி காரியங்கள் இந்த டைம் பண்ணா சிறப்பா இருக்கும்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களுக்கு இப்ப காரியங்கள் விஷயத்துல என்னன்னா, தன்னை டெவலப் பண்ணிக்கணும். ஹெவி ரிஸ்க் இல்லாம கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். அதுல அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கோல்டன் டைம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அதாவது வருகின்ற வருமானம் தகுந்த மாதிரியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்ல ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்லிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது சனி பிடிக்காத கடவுள் சொல்லுங்க பார்க்கலாம். சனி பிடிக்காத கடவுள் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும். விநாயகர் இன்று போய் நாளை வான்னார். கண்டிப்பா. ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த. அப்ப இவங்க விநாயகர் சம்பந்தப்பட்ட கற்பக விநாயகர் தரிசனம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா, அடுத்த விட நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற 18 அடி உசரத்துல இருக்கிற, அதாவது 18 அடி வரை இருக்கிற மாதிரி இருக்க அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த யோகத்தை கொடுக்கும். இப்ப நாமக்கல் ஆஞ்சநேயரும் அதற்கு அப்படியே இருக்கிற எதிர்த்தாப்புல இருக்கிற நரசிம்மரும், இதுதாங்க இவங்களுக்கு. அப்ப இந்த வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு இருக்கிற அத்தனை சகல பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்தே தீரும். இப்ப கன்னிராசி நேயர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்ல வரீங்க சார்? நிச்சயமா. கண்டிப்பா சார், நன்றி. தேங்க்யூ.